First of all, our District Governor, Chief Guest, inaugural. Please come to us. Next, our PNJF line, N.S. Shankar sir, LCF area leader, main dice, please. அடுத்ததாக பல பணிகளுக்கு நடுவில் நம்ம வந்திருக்கும் PNJF லைன் ஆர் சம்பத் PID CSR டெபுட்டி சேர்மன் அவர்களை கிடைக்கிறார். ஓகே, மீட்டிங் கால் டு ஆர்டர். இனாகுரல் செஷன். ஏனென்றால் 2 முன்னாள் இயக்குநர்களும் பலத்த அலுவலர்களிடையே இங்கே வந்திருக்கின்றார்கள். எனிகோ, நம்முடைய கூட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தின் முதலாக LCF என்க்ளேவை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்லாமிலிருந்து 54 மல்டிபிள் வந்ததில் நம்மளோட மல்டிபிளை கூப்பிட்டு 15 டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸை கூப்பிட்டு இதுதான் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் மல்டிபிள் அண்டு LCF கான்ட்ரிபியூஷன் மெம்பர்ஷிப் எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லி அந்த ரவுண்ட் டேபிள் இருக்கிறதுலே ஒரே ஒரு அஜந்தாவில் நம்மளை மட்டும்தான் கூப்பிட்டு பெருமைப்படி பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு மல்டிபிளில் நம்ம எல்லாம் ஒரு மாவட்டமாக இணைந்து செயல்பட்டு இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணதில் பெருமகிழ்வு அடைகிறோம். இவங்க LCF எடுக்கிறவங்கள அடிக்கடி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கேன். நான் N.S. சங்கர் சாருக்கு நிறைய தொந்தரவுகள் பண்ணேன் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே. ஃபுல் சப்போர்ட் இன்றைக்கி நான் இவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னா அதுக்கு அவர் செஞ்சுருக்காரு. மற்றும் நமது மல்டிபிள் கோஆர்டினேட்டர் பிருத்திவி சாரோட ஒத்துழைப்பும் இணைந்து அவர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சேகர், அவர் ஏரியா லீடர் பாஸ் டைரக்டர் லைன் N.S. சங்கர், மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் பாஸ் கவுன்சில் சேர்மன் பிருத்திவி குமார், வைஸ் ரொம்ப நாளாக தெரியும். ஒரு நான் கான்ட்ராவர்ஷியல் பர்சன், எந்த விதமான பாலிடிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகவே மாட்டார். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சிவன் கோயிலை சுத்தம் படுத்த சிவனடி தொண்டராக இருந்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு லைன் மெம்பர். கண்டிப்பாக அவரால் $22,000 ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கொடுத்த கோலு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சொன்னது. இப்போ CSR ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு வந்தோம். LCHலேருந்து இதை நம்ம ஃபண்டை மொபிலைஸ் பண்ணணும் வித் தி சப்போர்ட் ஆஃப் த லைன்ஸு. ஸோ அதை எப்படி கொண்டு போகிறோன்றதை ஃபர்தராக சொல்லலை. சங்கர் சார் சொல்லக்கூடிய விஷயங்களை டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு சங்க அளவில் நீங்கள் $9 million 75 கோடி ரூபாய் இன்றைய இந்திய கணக்கில் நாணய கணக்கு பிரகாரம் 75 கோடி ரூபாய் ஒரு பெண்மணி கொடுத்துருக்கின்றார். அவங்க பேர் அருணா அபே ஆஸ்வா, நம்முடைய முன்னாள் டைரக்டர். சரி, இது ஒரு கதை முடிஞ்சிச்சு. இன்னொரு அது மறுபக்கம் இருக்கு. அதில் நம்ம LCFலேருந்து we have committed to 17,450 rupees as decided by LCIF அப்படிங்கிறத இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் எல்லா கிளப்புகளோடைய PST எல்லாம் வரவழைங்க. LCF கோஆர்டினேட்டர் கிளப்பில் ஒருத்தருப்பார், அவரை வரவழைங்க. அவரும் மனிதன் தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் அவரும் ஒருத்தர். இது நம்மளுடைய லைன்ஸ் இமேஜ் நல்ல அது மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2 மில்லியன் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம் சார். நாங்கள் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மாதிரி லைன் சேகர் சார் சொல்லும்போது, கவர்னர் சொல்லும்போது சொன்னார், எழுச்சி வந்திருக்கு. லீடர் தான் சார். யார் who leads the ஃபீட்பேக் விஷயமாக யார் கொஞ்சம் முன் பேசலாம். இந்த மீட்டிங் இதுவரையிலும் அட்டன் பண்ண ரெகுலர் மீட்டிங்ஸ்லேருந்து ஒரு சிறப்பான ஒரு மீட்டிங்காக அமைஞ்சது. MJF பேமெண்ட் 2 இருக்குது. இன்டர்நேஷ்னல்லையும் போய் பண்ணலாம், பட் அது நீங்கள் டாலரில் பண்ணணும். பட் LCIFindia.org அதில் போனீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. we can pay in Indian rupees. நிஜமாக இன்றைக்கி அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் இந்த LCF இவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லானதான். என்ன CM law from புதுநெம்பேலி கிராமத்தில் 46 வீடு ஏறக்குறைய $100,000 செலவு பண்ணி கட்டி கொடுத்துருக்கோம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த இதில் கூட லயன்ஸ் நகர் வரும், ஒரு போர்டு வரும்,
பார்த்தீங்கன்னா அது இருக்கும். 46 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். என்னென்னா நம்ம திரும்ப தொடர்ந்து அங்கே போகிறதில்ல. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாரும் லைன் அந்த வில்லேஜுக்கு போய் பார்த்தாங்கன்னா, நீங்கள் போயிருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. 46 வீடு கட்டி கொடுத்துருக்கோங்க. அந்த சுனாமியில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அவங்களாம் அங்கே இல்லை, அவங்களுக்கு போய் வீடு கட்டி கொடுத்து திரும்ப கொண்டு அவங்களுக்கு வந்து குடியேற்றணும்.